லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. நீங்கள் அவங்க இதிலெல்லாம் போய் லிங்க்குன்னு அனுப்பிச்சிங்கன்னா உடனே உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஓகேங்களா? இது எப்படி பண்ணலாம், ஃப்ரீயாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? business.facebook.comங்கிற லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. ஓப்பன் பண்ணது இப்படி தான் இருக்கும். அதில் நம்ம இன்பாக்ஸ்குள்ளே போய்க்கலாம். இன்பாக்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம இந்த மேலே வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா கிரியேட் மெசேஜிங் ஆடுன்னு இருக்குது, அது பக்கத்தில் இருக்குல்ல, அதுதான் ஆட்டோமேஷனுங்க. அதில் போய்ட்டு கோ டு ஆட்டோமேஷன் ஹோமுங்கிறத கிளிக் பண்ணிக்கலாங்க. அப்புறம் வியூ ஆல் கொடுத்துக்கோங்க. வியூ ஆல் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் டு மெசேஜ்னு இருக்குங்களா, இதுதான் நமக்கு தேவை. அதனால் நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் நேம் வந்து நமக்கு புரிகிற மாதிரி ஒரு நேமுங்க, நாளைக்கு பார்த்தா நமக்கு தெரியணும், அவ்வளோதான். இதை வந்து நான் லிங்க் டெஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுனால டெஸ்ட் லிங்க்னு பேர் வைக்கிறேங்க. ஓகேங்களா? அடுத்து கீழே வந்துட்டு இது வந்து கீவேர்ட் ஆர் ஃப்ரேசஸ்னால் என்னென்னா, கமெண்ட்டில் வந்து அவங்க என்ன வார்த்தையெல்லாம் டைப் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு இந்த மெசேஜ் நீங்கள் அனுப்பணும்னு நினைக்கிற மெசேஜ் போகணும் அப்படிங்கிறது. நம்ம இது வந்து டெஸ்ட்டுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடலாம்னா டெஸ்ட் லிங்க்கு அப்படிங்கிறத வச்சுக்கலாங்க. ஓகேங்களா? நான் வந்து டெஸ்ட் ஹைஃபன் லிங்க், அதுக்கப்புறம் வந்து வெறும் என்ட்ரு கொடுத்துடணுங்க. டெஸ்ட் ஹைஃபன் லிங்க் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அது ஒரு வேர்டாக கன்சிடர் ஆகிக்கும். டெஸ்ட் ஸ்பேஸ் லிங்க், அதுக்கப்புறம் வந்துட்டு டெஸ்ட் வித்தவுட் ஸ்பேஸ் லிங்க். ஏன்னா டைப் பண்ணுறவங்க வந்து நம்ம எப்படி வேணாலும் டைப் பண்ணுவாங்கிறது இதுங்க. இதில் வந்து நம்ம என்ன மெசேஜ் வேணுமோ அந்த மெசேஜ் அப்படியே போட்டுடலாங்க. இதான் வந்து உங்களுக்கு மெசேஜாக போகும். ஸோ அதில் நீங்கள் போட்டு இந்த பக்கம் அதில் ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க எப்படி வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்து மீடியானா இமேஜோ வீடியோவோ நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? அது ஆப்ஷனல் தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கமெண்ட் ரிப்ளைங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் அவங்க கமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ன ரிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத அந்த கமெண்ட் ரிப்ளைங்க. எனக்கு அது இருக்கிறதே ஓகே, அதனால் நான் சேவ் பண்ணிட்டேங்க. இங்கே இப்படி தான் காட்டுங்க. ஓகேங்களா? இந்த இதில் நீங்கள் போய்ட்டு திருப்பி எப்பயாவது உங்களுக்கு எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து நம்ம ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். மொபைல் ஆப்பில் பண்ண முடியாதுங்க.